இந்த ஷோல மர்மர் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை இயக்குனர் ஹேம்நாத் நாராயணன் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ரிச்சி கபூர், தேவராஜ் ஆறுமுகம் மற்றும் பல நட்சத்திர பட்டாளர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஜவ்வாது மலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு அருகில வடபகுதியில 7 கன்னி தெய்வங்கள் இருக்கிறதாகவும், அந்த 7 கன்னி தெய்வங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குளத்துல குளிக்கிறதாகவும், அந்த 7 கன்னி தெய்வங்களுக்கும் வருட வருடம் செய்யக்கூடிய பூஜையை செய்ய விடாம ஒரு சூனியக்காரியினுடைய ஆவி தடுக்கிறதாகவும், பல குழந்தைகளை நரபலி கொடுத்த அந்த சூனியக்காரியினுடைய ஆவி அந்த காட்டுல அமானுஷ்யமா அலையிறதாகவும், அதனால அந்த காட்டுக்குள்ள போற யாருமே உயிரோட திரும்பி வரதில்லை அப்படின்ற மாதிரி அந்த காட்டு மக்கள், அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி கதைகள் சொல்ற இடத்துக்கு போயிட்டு அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி ஆவணப்படம் எடுக்கிற 4 பேர் கொண்ட குழு, அந்த கிராமத்துக்கு வழிகாட்டுற பெண், இப்படி 5 பேர் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அந்த கிராம மக்கள் சொல்ற மாதிரி உண்மையாவே அந்த காட்டுக்குள்ள அமானுஷ்யம் கொண்ட அந்த சூனியக்காரினுடைய ஆவி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத திகில் நிறைந்த ஒரு வித்தியாசமான ஜானரை சொல்லக்கூடிய படம் தான் இந்த மர்மர்.